வெல்கம் டு அவர் சேனல் பிசியோ சாய் கேர் அண்ட் கியூர். இடையில 2 வருஷமா நீங்க நிறைய டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆனா சில காரணங்களால என்னால வீடியோ சரியா போட முடியல. இனிமே நீங்க கேட்கிற எல்லா டவுட்ஸ்க்கும் நான் உடனுக்குடனே வீடியோ போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நீ பெயினை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது முழங்கால் வலியை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு இப்ப ரிப்பீட்டா நிறைய டவுட் இந்த நீ பெயின்ல தான் வருது. சோ இன்னைக்கு நம்ம நீ பெயினை பத்தியே பார்க்கலாம். அதாவது பேஷண்ட் செய்யற தப்பு என்னன்னா நீ பெயின் ஸ்டார்ட் ஆகும் போதே கொஞ்சமா நமக்கு வலி இருக்கும் போதே டாக்டரை பார்க்கணும்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. எப்போ வராங்கன்னு சொன்னா அவங்களால சுத்தமா நடக்கவே முடியல, அவங்களால கால்ல வெயிட் போட்டே நடக்க முடியல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வராங்க. அப்படி இல்லாட்டின்னா நம்ம நடக்கும் போது நீ பக்கிள் ஆகுறது, அதாவது நடந்துட்டே இருப்பாங்க, நீ மட்டும் லூஸ் ஆயிட்டு அப்படியே நீயே பெண்ட் ஆயிடும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வருவாங்க. அப்படி இல்லாட்டினா நீ லாக் ஆயிடும், நீய பெண்ட் பண்ணி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டா லாக் ஆகும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் வராங்க. ஆனா இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ்லயே நம்ம டாக்டரை போய் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஈஸியா கியூர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நீ பெயின் எதால வருதுன்னு பார்த்தோம்னா ஏஜிங், அதாவது வயசு ஆக ஆக நமக்கு நீ பெயின் வர்றது எல்லாருக்குமே காமன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒபீஸா இருக்கிறவங்களுக்கும் நீ பெயின் வரும், அதாவது ஓவர் வெயிட்டால கூட நீ பெயின் வரும். இல்லாட்டி நீல தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு, நம்ம ஓவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்மளோட நீ ஜாயிண்ட்னால நமக்கு பெயின் அதிகமா வரும். இல்லாட்டி ஏதாவது இன்ஜுரி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி காரணங்களால நீ பெயின் வரும். மேபி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் காரணங்களாலையும் நீ பெயின் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ இந்த நீ பெயின் வந்ததும் நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மெண்டால நீ பெயின் எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ இந்த நீ பெயினோட வரவங்களை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெக்ல தான் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நாங்க இந்த லெக்க பெயினா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணாம இன்னொரு நீல வெயிட் போட்டு நடந்ததால இப்ப இந்த முட்டியும் வலிக்குது, இந்த மாதிரிதான் சொல்லி நிறைய பேர் வருவாங்க. சோ நம்ம ஒரு முட்டியில வலி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டரை போய் பாத்துடணும். அது இல்லாம ஒரு கால்ல பெயின் இருக்குன்றதால இன்னொரு கால்ல எல்லா வெயிட்டையும் போடக்கூடாது. ரெண்டுத்துலயும் நம்ம ஈக்குவலா வெயிட் போட்டு நடக்கிற மாதிரி தான் நடக்கணும். இப்போ முட்டி வலியோட வரவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட பிசியோதெரபில இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு வேக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லாட்டி ஐஎஃப்டின்னு சொல்லுவோம், இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, அந்த மாதிரி கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பெயினை ஃபுல்லா ரிலீஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி ரிலீஃப் ஆனதும் நெக்ஸ்ட் அவங்க மசில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். அதை பேஷன்ஸ் எங்கேயும் பண்ணணும், பிளஸ் ரெகுலரா அதை வீட்டுல போயிட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்த நீ பெயினை சுத்தமா குறைச்சிடலாம். இப்போ எந்த மாதிரி எல்லாம் அவங்க எக்ஸசைஸ் செய்யலாம், இல்ல என்னென்ன அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பாத்துடலாம். மெயினா அவங்க ஸ்டெப்ஸ் ஏறதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா எல்லாருக்குமே வீடு மேல இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்கள வேற வழி இல்ல, நாங்க மேலதான் ஏறி போய் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவைக்கு மட்டும் ஒரு முறை ஏறி இறங்குற மாதிரி பாத்துக்கணும். நம்ம படியில ஏற ஏற என்ன ஆகும்னா இன்னும் தான் நம்ம முட்டி வலி அதிகமாகும். அதுக்கப்புறம் ரன்னிங் சுத்தமா பண்ணவே கூடாது. ரன்னிங்கோ ஜாகிங்கோ அந்த மாதிரி நீ ஓவர் யூஸ் பண்ற மாதிரியான மூவ்மெண்ட்டை அவங்க ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ப்ரொலாங் ஸ்டாண்டிங்க அவாய்ட் பண்ணாலும் ரொம்பவே நல்லது. பிளஸ் அவங்க என்ன பண்ணலாம்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதை விட வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றது இன்னுமே பெஸ்டா இருக்கும். இப்போ முழங்கால் வலி இருக்கிறவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் வீடியோஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு பிசியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருக்கோ தொடர்ந்து கேளுங்க. அதுக்கான வீடியோ உடனுக்குடனே நான் அப்லோட் செஞ்சுட்டே இருக்கேன்.